வெல்கம் டு ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ் மீடியா. இது வீக் 3யோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற டீம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். செம்ம பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் வீக். 3 மேட்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஆல் த 3 மேட்சஸ் தே ஹவ் ஒன். அண்டு த பர்ஃபார்மன்ஸ் இஸ் கலெக்டிவ். நம்ம கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நிறைய டீம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் பண்ணால் தான் வரும்னு. தே டசன்ட் ஹேவ் அ பிக் நேம். கேஎல் ராகுல் தேர் கேப்டன் இஸ் இன் பர்ஃபார்மிங் எந்த மேட்ச்லேயும். பட் த டீம் இஸ் ப்ரொவைடிங் கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் விச் லீட்ஸ் தெம் ஃபார் அ வின். கரெக்ட். கேப்டன் சரியாக விளையாடல, கேப்டன் பெருசாக ஃபார்முக்கு இன்னும் வரல. பட் கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் த சேம் மேட்ச் நீ சொன்ன மாதிரி, அதனால தான் அவங்களுக்கு வந்து வின்னிங் சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸ்ட்ரைட் 3 வின்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் தோத்தாங்க, ஸ்ட்ரைட் 3 வின்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே டீம்லேருந்து நிறைய அடாப்ட் ஆன விஷயங்கள் அப்படின்னு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நீ சிஎஸ்கேக்கு எப்பவுமே என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்குவாடை ஹோம் பிச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. கரெக்ட். அந்த 7 மேட்ச் தான் அவங்க ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன். அந்த 7 மேட்ச்சில் 6 ஆச்சு ஜெயிக்கணும். 6 ஜெயிச்சாலே போதும், அவையில் 2 ஜெயிச்சா தே வில் பி இன்டு த பிளே ஆஃப்ஸ். ஒரு டீம் எப்படி டார்கெட் பண்ணுறாங்க, சிஎஸ்கே எப்படி டார்கெட் பண்ணணும்னா பிளே ஆஃப் தான் ஃபஸ்ட்டு. கப்பு ஜெயிக்கிறதுல பிளே ஆஃப்ஸ் போனதுக்கப்புறம் தான். அன்னைக்கு மேட்ச் யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் கப்பு. ஸோ பிளே ஆஃப்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எடுத்து பாருங்க. இப்போ ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தேர் சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ. அடுத்து மும்பை, எல்எஸ்ஜியும் தேர் வெரி நியூ. இதான் அவங்களோட 3rd சீசன். ஆனால் பாரு 2 தடவை ஆடல் பிளே ஆஃப் வந்துச்சு. கரெக்டாக 2 தடவையுமே தேர் இன் 3rd பொசிஷன் தான். ஓகேவா? தே மேட் இட் டு பிளே ஆஃப்ஸ். அண்ட் அவங்களோட இக்கானா ஸ்டேடியத்தை எப்பவுமே லோ ஸ்கோரிங்னா 160 170 தான். ஹையஸ்ட் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 180 கூட தாண்டிருக்காதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த இதை எல்லா டீமும் சேஸ் பண்ணிட்டு நினைப்பாங்க. லக்னோ மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அந்த டொமஸ்டிக் டேலண்டோட அவைலபிலிட்டி தான். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், கௌதம் கம்பீர் இஸ் த மேன் பிஹைண்ட் இட். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இட். ஜஸ்டின் லாங்கர் இஸ் கைடிங் தெம் இன் ரைட் வேன்னு தான் சொல்லுவேனுடைய. இந்த மேன் பிஹைண்ட்னு பார்த்தா, ஏன்னா இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே தே ஆர் இன் த ஸ்குவாட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் நவ். வெதர் கம்பீர் கரெக்ட். ஸோ வெரி ஸ்ட்ராங். உங்களோட பாயிண்ட் இன் எல்எஸ்ஜிஸ் ரைஸ். எல்எஸ்ஜி ரொம்ப நாளாக ஆடிட்டு இருக்காங்க. மயங்க் யாதவ் வந்து இஸ் எமர்ஜிங் ஆஸ் த நெக்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் பவுலர். ஷோயப் அக்தரும் சொல்லியிருப்பாரு ஒரு வீடியோவில், இஃப் ஹி போஸ்டர் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணார்னா, இஃப் ஹி மேக்ஸ் இஸ் ஹெட் ஸ்ட்ரெயிட், ஹீஸ் பால் கேன் ஈவன் ரீச் 160 km/h. ஐபிஎலோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி டொமஸ்டிக்ல ஹீரோஸாக இருக்கவங்கள இன்டர்நேஷனல் ஸ்டேஜுக்கு இப்போ எப்படின்னா ஃப்ரம் டிவி டு சில்வர் ஸ்க்ரீன் கூட்டிட்டு வர மாதிரி ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்போ பாரு, அக்தருக்கு வந்து மயங்க் யாதவ்லாம் வந்து கண்டிப்பா எடுத்து பார்க்கறதுல சான்ஸே கிடையாது. பட் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தியா, இந்த இடத்த தான் வந்து ஈவன் அஸ்வின் கிடையாது இந்தியாவுக்கு ஐபிஎல் இல்லைன்னா, விச் இஸ் அ வெரி கிரேட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு 500 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 100 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. ஐபிஎல் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. ஸோ ஐபிஎல் ஒரு பயங்கரமான ஒரு டொமஸ்டிக் பிளாட்ஃபார்ம் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கொடுக்குது. ஸோ அக்தர் பார்த்து சொல்றாருன்னா தென் இதெல்லாம் வந்து அவருக்கு என்ன சொல்றது, ஃப்ரீயா கிடைக்கிற டிப்ஸ் மாதிரி. அண்ட் கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர் ஓப்பனர் இட்செல்ஃப். குவிண்டன் டிகாக் வந்து கான்ஸ்டன்ட்டாக ஹி ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங். ஒரு 50 ஒரு 80. லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான், நேற்று மேட்ச் மட்டும்தான், மற்றபடி 2 மேட்ச் தான். லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாடாதப்ப கேஎல் ராகுல் பெர்ஃபார்ம்டு, பூரன் இந்த எண்ட். கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த டீம் இந்த பேட்டிங் ஆர்டர் கம்பல்சரி இருக்கு. அண்ட் தே ஹேவ் அ பவர் ஹிட்டர் லைக் பூரன் இந்த எண்ட் டு ஃபினிஷ் த இன்னிங்ஸ். பூரன் இஸ் ஆன் ஃபயர். அவர் ஆர்சிபி மேட்ச் கூட ஜெயிச்சது தான் எனக்கு இன்னுமே கண்ணில் இருக்குது. எப்படின்னா, எவ்ரி ஒன் தாட் இட் வாஸ் அ பிலோ பவர் ஸ்கோர். அண்ட் அவருமே வந்து டென்ஷன்லாம் எடுத்துக்கல. குணால் பாண்டியா ஈவன் கிவ் அ சிங்கிள். அவர் என்ன நினைச்சார், 6 பால்ல 4 டாட் வச்சா கூட பரவாயில்ல, 2 6 அடிச்சிடும், 12 ரன், ஐ எம் ஹாப்பி வித் ஓவர்னு சொல்லி அன்னைக்கு ஆர்சிபி கட்டிருந்து இவங்க 2 பாயிண்ட் திருடினது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பூரனோட லாஸ்ட் 3 ஓவர்ஸோட பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சான்ஸ் கிடைச்சனால அவங்களுக்கு ஒரு ட்ராப் கேட்ச் நிக்கோலஸ் பூரனுக்கு 78 வர சூப்பரான கேட்ச், கீப்பர் தண்ணி விட்டுருவார். ஸோ அவர் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணார். அண்ட் நிக்கோலஸ் பூரன்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப இல் மேக் ஷோர் he is the man of the day. சூப்பராக விளையாடுறாரு. எனக்கு தெரிஞ்சு நிக்கோலஸ் பூரன் விளையாடுறத பார்த்தா இந்த தடவை கரீபியனில் தான் வேர்ல்ட் கப்பு. பழையபடி வெஸ்ட் இண்டீஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து அந்த அந்த ஊப்பா கங்னம் ஸ்டைல் டான்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுன்னு தான் தோணும். அண்ட் ஒன் மோர் டேக் வந்து they don't have a strong bowling lineup in the names. கரெக்ட். பேப்பரில் கிடையாது. பட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் திஸ் யாஸ் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட்ஸ். மயங்க் யாதவ் முந்தின 2 மேட்ச்ல சூப்பரா பெர்ஃபார்ம் 2 மேட்ச்லயும் 3 விக்கெட் வித் பெஸ்ட் எக்கனாமி ரேட். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? டாப் எட்ஜ் டு 4 அண்ட் எக்கனாமி கோஸ் ஹை. அது கூட கண்ட்ரோல்டா தான் இருந்தது. 150+ பவுலர். ஆர்சிபி பேட்ஸ்மென்ஸோட திணறல் இருக்குல்ல அகேன்ஸ்ட் மயங்க் யாதவ், அது ப்ரூவ்ஸ் ஹூ இஸ். அண்ட் இந்த சைட் கர்னூல் பாண்டியா வித் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், he too controls. Even if the wickets are not falling, he controls very well. So they have batting,
தே ஹேவ் பவுலிங் அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம், குர்னால் பாண்டியா இத்தனால என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஆள் அட்ரஸே இல்லாமல் இருந்தார். இன்னைக்கு பார்த்தா நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 டாட் மேட்ச்சில், ஈவன் ராகுல் ஸ்போக் அபவுட் 13 டாட்ஸு. அண்ட் செகண்ட் மேட்ச்ல என்னமோ ஈ கேவ் வேல்யூபிள் 20 பால் 40 ரன்ஸ். ஸோ புரன் மேட் 40, ஹி மேட் 40. நேற்று வந்து ஈவன் பாண்டியா பிரதர்ஸ் டேன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவர் சூப்பர் விளையாண்டாரு, செகண்ட் மேட்ச்சில் அண்ணா ஆடுறதும் தம்பி பாடுறதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் அ வெரி குட் டே ஃபார் குர்னால் பாண்டியா, எஸ்பெஷலி வித் த பால் எஸ்டர்டே. அண்ட் எனக்கு என்னமோ அந்த கலெக்டிவாக டீமில் ஆடுறாங்க அப்படிங்கிறது எல்எஸ்ஜி கிட்ட இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா பூரன் வந்து சிங்கிளை வந்து டினை பண்ணுவார். குர்னால் பாண்டியாவும் ஒரு பிக் ஹிட்டர் தான். பட் ஸ்டில் தே டோன்ட் ஹவ் எனி இன்னர் அர்ஜோ இல்லை வந்து ஒரு வெஞ்சன்ஸியோ இல்லாமல், ஓகே நீ அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, எனக்கு நீ சிங்கிள் கொடுக்காதனால எனக்கு வருத்தம் கிடையாது. அதான் இதை நான் எப்படி கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் ரிவ்யூ அப்போ டாப் 4ல் இல்லாத ஒரு டீமு ஸ்ட்ரெயிட் இன்டு த டாப் 4 வந்து உட்காந்ததுன்னா அது எல்எஸ்சி மட்டும்தான். எல்லா பர்ஃபார்மன்ஸஸும் காமிச்சாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ராப்பராக ஆடி, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ராப்பராக பண்ணாங்க. அதனால தான் அந்த 3 மேட்ச்சை ஜெயிச்சு அப்படியே டர்ன் அரவுண்ட் பண்ணி இப்போது டாப் 4 பொசிஷன்ஸுக்கு அவங்க பெரிய கண்டெண்டராக இருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் பார்ப்பேன். அடுத்தது எனக்கு எல்எஸ்ஜி கிட்ட நான் கன்க்ளூட் பண்ண விரும்புறது என்னன்னா, கம்பீர் தான் இல்லை, ஆனால் அவர் போட்ட விதைகள்லாம் இன்னும் அங்கே தான் இருக்குது. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் வீக் 4லேயும் அவங்க டாப் 3ல தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கன்க்ளூட் வித் எல்எஸ்ஜி as a race. எல்எஸ்ஜி as a race.